Hi everyone, welcome to Excite Wealth in Tamil. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறது ஒரு ஹவுசிங் லோன் பத்தின ஒரு டீடைல். ஸோ ஒரு ஹவுசிங் லோன் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றாங்க, எவ்வளவு பிரின்சிபல் நம்ம பே பண்றோம், அதை பத்தின ஒரு டிஸ்கஷன் தான். நெக்ஸ்ட் ரீசெண்டாக ஒரு வைரலா ஒரு ஆடியோ சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. ஒரு பேங்க் ஸ்டாஃப்க்கும் ஒரு டாக்டர் கிளைண்ட்டுக்கான ஒரு டிஸ்கஷன். அதை பத்தின ஒரு விஷயத்தையும் நம்ம டீடைலாக பார்க்க போறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இது கண்டிப்பா புரியும். ஸோ ஹவுசிங் லோன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ரெண்டு விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்னொன்று ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்ன? சிம்பிள், அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது என்னன்னா, ரேட் ஃபிக்ஸடா இருக்கும். பட் இது ஃபிக்ஸட்ன்றது 20 இயர்ஸ்க்கு நம்ம லோன் வாங்கிருக்கோம்னா 20 வருஷத்துக்கு ஃபிக்ஸடா இருக்காது. ஒரு 2 இயர்ஸ்க்கோ 3 இயர்ஸ்க்கோ தான் ஃபிக்ஸடா இருக்கும். அதுக்கப்புறம் அதுவும் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்டா மாறிடும். ஸோ யார் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னா, இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப லோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சர்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக போகுது நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நிறைய பேர் ஃபிக்ஸட் ரேட் எடுக்கலாம். பட் இது ஆக்சுவலா என்ன ஆகும்னா, ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நார்மலாக ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குதோ அதை விட 1%லேருந்து 2.5% அதிகமாக தான் ஃபிக்ஸட் ரேட்ல நீங்க இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இது வின்-வின் சிச்சுவேஷன் கிடையாது. ஸோ எப்பவுமே ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுக்கிறது பெட்டர். ஒரு பேங்க் எப்படி ஒர்க் ஆகுது, மக்கள்கிட்ட டெபாசிட்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. அந்த டெபாசிட் கலெக்ட் பண்ண மணியை லோன்ஸாக கொடுப்பாங்க. கார் லோன், 2 வீலர் லோன், 4 வீலர் லோன், ஹவுசிங் லோன் கொடுப்பாங்க. அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி அவங்க பேங்க்கை ரன் பண்ணுவாங்க. அதில் கிடைக்கக்கூடிய மார்ஜின் தான் ஒரு பேங்க்குடைய ப்ராஃபிட். பட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பேங்க் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்க கலெக்ட் பண்ற எல்லா டெபாசிட்ஸையும் நீங்க லோனா கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது பேங்க் சேஃப் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு ஒரு மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. அது கரண்ட்லி ஒரு 3% இருக்கு. இது போக ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ SLRன்னு சொல்லுவாங்க. அது 18.5% இருக்கு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 21.5% உங்களுக்கு சேஃப்டியாக நீங்கள் வச்சிருக்கணும். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் தான் நீங்கள் கடன் கொடுக்கணும். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் அவங்க கடன் கொடுத்து அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒரு பேங்க் ரன் ஆகும். ஸோ இது ஒரு பார்ட். நெக்ஸ்ட் பேங்க் அவங்களுடைய பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு மணி வேணுங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, RBI கிட்ட இவங்களும் கடன் வாங்குவாங்க. ஸோ இப்போ கடன் வாங்கும்போது அதுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்ரி 2 மந்த் சேஞ்ச் பண்ணுவாங்க. எதை பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா, இந்தியாவோட எக்கனாமிக் சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ எக்கானமி ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. ஸோ கம்மி பண்ணால் என்ன ஆகும்னா, நிறைய பேர் கடன் வாங்குவாங்க, பிஸ்னஸ் டெவலப் ஆகும், 2 வீலர் 4 வீலர் வாங்குவாங்க. ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்கும். அப்போ என்ன ஆகுனா, உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா போகும், எக்கானமி நல்லா இருக்கும். அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. இன்கேஸ் ஒரு சிச்சுவேஷனில் ரொம்ப இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்துவாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்தினா என்ன ஆகுனா, கடன் வாங்குறது குறையும். ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஸ்லோ ஆகும், இன்ஃப்ளேஷனும் குறையும். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஜாஸ்தியும் பண்ணுவாங்க, கம்மியும் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து இந்த பேங்க்ஸ் கடன் வாங்குறாங்க இல்லையா, அப்போ கடன் வாங்கும்போது இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இம்பாக்ட் ஆகும். இன்கேஸ் அவங்க ஒரு கஸ்டமருக்கு கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஜாஸ்தி பண்ணாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர் கிட்ட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணாங்க அப்படின்னா பேங்க்ஸும் கம்மி பண்ணுவாங்க. அண்ட் ஜென்ரலாக எப்படி கம்மி பண்ணுறாங்கன்னா, புது கஸ்டமர்ஸ்க்கு கம்மி பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. பட் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு கம்மி பண்ண மாட்டாங்க. ஹவுசிங் லோனில் என்ன பொறுத்த வரைக்கும் கஸ்டமராக எழுதி கொடுத்தா மட்டுமே தான் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். ஆனால் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பேங்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஜென்ரல் ரூல். இதே கஸ்டமர்ஸ்க்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இருக்காங்க பேங்க்ல அப்படின்னா அவங்க ஆல்ரெடி கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, சார் இந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது, ஸோ நீங்கள் இப்போ சேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐஸ் கொஞ்சம் குறையும், இல்லை உங்களுடைய இஎம்ஐ அமௌண்ட் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லி சில ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு ஆடியோ கிளிப்பிங்கை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 நிமிஷத்துலேயே அந்த கஸ்டமர் டீட்டெயிலாக சொல்லிடுவார். அந்த கஸ்டமரே கேட்பார் அந்த பேங்க் ஸ்டாஃப் கிட்ட, சார் நான் எவ்வளோ சார் நான் லோன் வாங்கியிருக்கேன்னு கேட்பாரு. 51 lakhs கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்லுவார். ஸோ எவ்வளோ சார் நான் இஎம்ஐ கட்டுறேன்னு கேட்பாரு. 57,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறீங்க சார். ஸோ 57,000 இஎம்ஐ கட்டுறீங்க. எவ்வளோ வருஷத்துக்கு நான் கட்டிட்டு இருக்கேன் சார்னா 2006 கட்டிட்டு இருக்கேன். ஸோ டோட்டலாக 14 வருஷமா நான் இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்கேன். 57,000 ரூபாய் பே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டோட்டலாக எவ்வளோ சார் நான் பே பண்ணியிருக்கேன்னா 94 lakhs பே பண்ணியிருக்கேன். அப்போ எவ்வளோ சார் பிரின்சிபல் குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது 14 லட்சம் தான் குறைஞ்சிருக்கு. ஸோ 94 lakhs பே பண்ணி வெறும் 14 lakhs தான் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கு. ஸோ 18 lakhs நான் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பே பண்ணியிருப்பேன் சார் அப்படின்னு கேட்பாரு. ஆமாம் சார் அப்படிம்பாரு. ஏன் இப்படி பே பண்ணியிருக்கேன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 14.75% நான் லோன் வாங்கியிருந்ததுனால நான் இவ்வளோ பே பண்ணுறேன் சார், இது என்னுடைய இக்னோரன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் அக்செப்ட் பண்ணுவார். பட் அதே சமயம் அவர் என்ன சொல்லுவாருன்னா, யாராவது பேங்க்ல லோன் கொடுக்கணுன்றதுக்காக நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறீங்க, பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும்போது இது கஸ்டமருக்கு பெனிஃபிட்டை கொடுக்கணுன்றதுக்காக ஏன் ஒருத்தர் கூட கால் பண்ணல, ஒருத்தர் கூட ஏன் இன்ஃபார்ம் பண்ணல, இன்ஃபார்ம் பண்ணினா நான் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருக்க வேண்டியது இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி அவர் பேசுவார்.
அவர் வந்து அவருக்காக மட்டும் பேசியிருக்க மாட்டாரு. ஜென்ரலா இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்களே, அவங்களுக்கும் சேர்த்து வந்து தான் அவர் பேசியிருப்பாரு. இந்த ஆடியோ வந்து நிறைய சோஷியல் மீடியால வாட்ஸ்அப்ல வந்துட்டு இருக்கும்போது நானும் லிசன் பண்ணேன். அதே மாதிரி நிறைய கஸ்டமர்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் எங்கிட்ட கூப்பிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க, இது உண்மையா, இவ்வளோ நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்றோமே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நானும் என்ன பண்ணேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, பேங்க்ல ஒர்க் பண்றவங்க கிட்ட, லோன் செக்ஷன்ல ஒர்க் பண்றவங்க கிட்ட நானும் டவுட்லாம் கேட்டேன். கேட்கும்போது இது உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது சில பேர் இது உண்மை கிடையாது, போய் அப்படின்னாங்க, எனக்கு கேல்குலேஷன் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கும் வந்து ஒரே ஒரு விஷயம் புரியல, என்ன அப்படின்னா இந்த என்டையர் டிஸ்கஷன்ல எவ்வளவு டியூரேஷன்றது எங்கேயுமே டிஸ்கஸ் பண்ணல. ஸோ 25 வருஷத்துக்கு லோன் வாங்கினாங்களா, 30 வருஷத்துக்கு லோன் வாங்கினாங்களான்னு நமக்கு டியூரேஷன் தெரியல. ஸோ டியூரேஷன் தெரியாதனால நம்மளால எக்ஸாக்டாக கேல்குலேட் பண்ண முடியல. ஸோ இது வந்து ஒரு பார்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா இன்னொரு அசம்ஷன் எடுக்கிறேன். ஓகே, ஒரு கஸ்டமர் வந்து இந்த 2006ல் பார்த்தீங்கன்னா பேங்க்ல வந்து லோனுக்கு இன்ட்ரெஸ்ட், ஹவுசிங் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இந்த 14% கிடையாது. 2006ல் ஒரு ரஃப்லி ஒரு 10% தான் இருந்திருக்கும். பட் எப்படி இவர் வந்து ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் வாங்கியிருப்பார் அப்படின்னா 3 ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். ஒன்று வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை பண்ணும்போது அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, லேண்ட் அப்ரூவ்டாக இருக்குது, பில்டிங் அப்ரூவ்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து லோவர் இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கும். பட் இன்கேஸ் ப்ராப்பர்ட்டி வந்து அன்அப்ரூவ்டாக இருக்குது, இல்லாத பிரச்சனை இருக்குது அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி பண்ணுவாங்க. இல்லை கஸ்டமருடைய சிபில் ஸ்கோர் வந்து கம்மியாக இருக்குன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி பண்ணுவாங்க. இல்லை இந்த ரெண்டுமே பக்காவாக இருக்குனாலுமே கூட கஸ்டமர் என்ன நினச்சிருக்கலாம், ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளக்சுவேட்டடாக இருக்கும். ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக வாய்ப்புகள் இருக்குன்னு நினச்சிட்டு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டில் போயிருக்கலாம். ஸோ ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டில் போகும்போது நார்மலாக 10% கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இதில் வந்து 12.5 இல்லை 13% வந்து கஸ்டமர் வந்து லோன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு 13% வந்து ஒரு லோன் எடுத்துருக்கலாம் 2006ல். அதுக்கப்புறம் 2007 2008ல் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாச்சு. ஸோ இப்போ அதிகமாகும்போது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லையா, ஹவுசிங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 14.75% ஆயிருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் 2009, 10, 11க்கு அப்புறம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும்போது இவர் வந்து போய் மாற்றி வைக்கல, இல்லை பேங்க் ஸ்டாஃப்னு சொல்லாதனால அவர் வந்து இன்ட்ரெஸ்ட்டை மாற்றி வைக்காம விட்டுட்டாரு. ஸோ 14.75% கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ என்ட்ரி ஆகும்போது ஒரு 13% என்ட்ரி ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அவரோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு லோனில். அதுக்கப்புறம் ரெடியூஸ் ஆகும்போது அவர் மாற்றி வைக்கிறதுனால ரெடியூஸ் ஆகலை, பேங்க் ஸ்டாஃப்ஸும் சொல்லலை. இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்டடி. இப்போ வந்து இந்த கஸ்டமர் வந்து ஒரு லோன் வாங்கும்போது இந்த 13% வாங்கியிருப்போம்னு வச்சுக்கோங்க, 14.75 வேணாம், 13% வந்து அவருக்கு லோன் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 13% லோன் வாங்கியிருந்தார் அப்படின்னா அவரோட இஎம்ஐ வந்து 57,000 சம்திங் வரும். இஎம்ஐ எவ்வளோ வருஷத்துக்கு போட்டிருக்கலாம்னா ரஃப்லி ஒரு 25 இயர்ஸ்க்கு அவர் லோன் வாங்கியிருக்கலாம். அப்போ 25 வருஷத்துக்கு அவர் லோன் வாங்கியிருந்தார் அப்படின்னா டோட்டலாக 25 வருஷத்துக்கு மந்த்லி 57,000னா எவ்வளோ பே பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 1.73 crores வந்து டோட்டலாக அவர் பே பண்ணுவார். ஸோ ஒரு 51 லட்ச ரூபாய்க்கு 51 lakhsக்கு 1.73 crores வந்து அவர் வந்து டோட்டலாக பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து அவர் பே பண்ணியிருப்பாரு. இது வந்து லோன் வாங்கும் போதே கஸ்டமருக்கு கண்டிப்பாக தெரியும். இருந்தாலும் ஏன் இந்த லோன் அவர் வாங்கியிருப்பார் அப்படின்னா அது நல்ல ஒரு பிரைம் ப்ராப்பர்ட்டியாக இருந்திருக்கும், ஃபியூச்சரில் நல்ல வேல்யூ போகணும்னு அவர் நினச்சிருந்திருப்பாரு. ஸோ இன்னைக்கு வந்து இது 51 லட்சமாக இருக்குது, நான் கட்டி முடிக்கும் போது 1.25 கோடி ஆகுது. ஆனால் ஒரு 25 வருஷம் கழிச்சு நம்ம வந்து பார்த்தோம்னா அதனுடைய வேல்யூ வந்து ஒரு 10 மடங்காக இருந்தால் கூட ஒரு 5 கோடி ஆயிருக்கும், இல்லை ஒரு 20 மடங்கு ஆச்சு அப்படின்னா 10 கோடி ஆயிரும். ஸோ நான் அவனுடைய 10 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டிக்கு நான் டோட்டலாக 1.25 கோடி தானே கட்ட போகிறேன் அப்படின்னு நினச்சி கூட அவர் லோன் வாங்கியிருந்திருக்கலாம். ஸோ இப்போ இந்த 13% லோன் இருக்கு இல்லையா, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த கிளைண்ட் வந்து லோன் வந்து 51 lakhs லோன் வாங்குறாரு, 57,000 வந்து இஎம்ஐ, 13% இன்ட்ரெஸ்ட்ல வாங்கியிருப்பாங்கன்னு நான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். 25 இயர்ஸ்க்கு இந்த கடன் வாங்குறாரு. ஸோ டோட்டலாக 51 lakhs லோனுக்கு டோட்டலாக அவர் பே பண்ணுறது 1.73 crores அண்ட் டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 1.2 crores வந்து அவர் பே பண்ணுறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். டோட்டலாக 57,519 வந்து இஎம்ஐ. இந்த இஎம்ஐ வந்து ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு, அதாவது 60 மாசத்துக்கு நீங்க டோட்டலாக மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 34.5 லட்ச ரூபா அவர் கட்டுவார். ஸோ 34 லட்ச ரூபா கட்டுறதுல அந்த 5 வருஷம் முடியும் போது அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் 51 லட்ச ரூபா கடன் வாங்கியிருப்பார் இல்லையா, அதுல எவ்வளவு பிரின்சிபல் கழிஞ்சிருக்குன்னா வெறும் 2 லட்சம் தான் கழிஞ்சிருக்கும். மீதி 32.5 lakhs வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பே பண்ணியிருப்பாரு. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் இன்னும் 49 lakhs இருக்கும் 5 வருஷம் முடியும் போது. நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் முடியும் போது, அதாவது அடுத்த 5 வருஷத்துக்கு இன்னொரு 34 லட்ச ரூபா அவர் பே பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போ அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 45.5 lakhs இருக்கும். அப்போ 6 லட்ச ரூபா தான் இன்ட்ரெஸ்ட் வந்து மைனஸ் ஆயிருக்கும். இப்போ 15 இயர்ஸ்க்கு வருவோமே, 15 இயர்ஸ்ல, அதாவது அடுத்த 5 வருஷத்துல இன்னொரு 34 லட்ச ரூபா அவர் பே பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட 1.3 கோடி அவர் பே பண்ணியிருக்காரு டோட்டலா.
ஆனா அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் எவ்வளவு இருக்கு? 38.5 லேக்ஸ் இருக்கு. ஸோ எவ்வளவு பிரின்சிபல் குறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 12.5 லேக்ஸ் தான் பிரின்சிபல் குறைஞ்சிருக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இந்த கிளையண்டோடைய சினாரியோன்னு வச்சுக்கோமே. ஸோ அவரோட அந்த சினாரியோல 94 லேக்ஸ் பே பண்ணியிருந்தாரு, 14 லட்ச ரூபா குறைஞ்சிருந்தது. பட் இதுல பாத்தீங்கன்னா 1,03,00,000 பே பண்ணியிருக்காரு, ஆனா 12 லட்ச ரூபா தான் வந்து பிரின்சிபல் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த சினாரியோ நமக்கு கூட நடக்கலாம். ஸோ நான் 1 கோடி ரூபாய் நான் வந்து டோட்டலா பே பண்ணியிருக்கேன், வெறும் 12 லட்ச ரூபாய் தான் வந்து நான் எனக்கு குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 90 லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்டா மட்டுமே நான் பே பண்ணியிருக்கேனே. ஸோ இது வேஸ்ட். ஸோ அதனால இப்போ வந்து எங்கிட்ட இருக்கிற நகையோ வேற ஏதோ பொருளையோ வச்சு நான் வந்து இந்த 38 லட்சம் கடனை கட்டிடுறேன், இனிமேல் லோனே வாங்க மாட்டேன் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது தவறு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா அடுத்த விஷயத்தை நீங்க பாருங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு அகைன் 34.5 லேக்ஸ் நீங்க பே பண்ணுவீங்க. அப்போ அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு இருக்கும்? 20 வருஷம் கழிச்சு 25 லட்சம் ரூபாய் பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ 26 லட்ச ரூபாய் கடன் வந்து கழிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த அந்த 36 லட்சத்துல 13 லட்ச ரூபாய் பிரின்சிபல் குறைஞ்சிருக்கும், 21 லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருப்பீங்க. கடைசி 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் எதுவும் இருக்காது, ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த கடைசியா கட்டின நீங்க 5 வருஷத்துல 34 லட்ச ரூபாயில 25 லட்ச ரூபாய் கழிஞ்சிருக்கும். ஸோ 9.5 லேக்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருப்பீங்க. இது வந்து ஒரு லோன் ஸ்கெட்யூல் நீங்க வாங்கி ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் லோன் ஸ்கெட்யூல நம்ம பார்க்காம நம்ம ஜஸ்ட் ஒரு 15 வருஷம் நான் கட்டியிருக்கேன், 15 வருஷத்துல வெறும் 12 லட்சம் தான் வந்து எனக்கு லோன் கழிஞ்சிருக்கு, ஸோ மீதி அமௌண்ட் வந்து எனக்கு இன்னும் குறையாம இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அவசரப்பட்டு க்ளோஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது வந்து மிஸ்டேக் ஆயிரும். ஏன்னா நீங்க கடைசி 10 வருஷம் இருக்கு பாத்தீங்களா, 15 வருஷம் முடியும் போது 38 லட்சம் வந்து உங்களுக்கு கேபிட்டல் இருக்கு. ஆனா கடைசி 10 வருஷத்துக்கு நீங்க பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஒரு 31 லேக்ஸ் தான் நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க கடைசி 10 வருஷத்துக்கு 38 லட்சத்துக்கு. நீங்க அப்படி கால்குலேட் பண்ணீங்கன்னா கடைசி 10 வருஷத்துக்கு நீங்க 7.9% தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க. நீங்க அவசரப்பட்டு இதை போய் நீங்க க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்க 90 லேக்ஸ் இங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியாச்சு. ஸோ அது வேஸ்ட் ஆயிடும். ஸோ பொதுவா லோனை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஃபோர் க்ளோஸ் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும் போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாத்தி வைக்கணும். இது மட்டும் தான் நம்ம பண்ணணுமே தவிர ஹவுசிங் லோனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னைக்குமே க்ளோஸ் பண்ணக்கூடாது. இப்ப நெக்ஸ்ட் சினாரியோ வருவோமே, இது வந்து ஆல்ரெடி வாங்கிட்டாரு, ஓகே. இப்ப ஃபியூச்சர்ல வந்து ஒருத்தங்க லோன் வாங்குறீங்க, இப்ப இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஹவுசிங் லோன் வாங்குறீங்கன்னா எப்படி ஒரு சினாரியோ இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து ஒரு 51 lakhs லோன் வாங்குறீங்க, 9% இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுக்கோமே. இப்போ வந்து 7% குள்ள தான் இருக்கு. பட் இதே கண்டினியூ ஆகாது. ஏன்னா இப்போ பேண்டமிக் சிச்சுவேஷன், கொரோனா வைரஸ்னால உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப லோவா இருக்கு. பட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம 9% வந்து நமக்கு த்ரூ அவுட் தி பீரியட் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இஎம்ஐ பாத்தீங்கன்னா 42,798 வரும். ஸோ 25 வருஷத்துக்கு நீங்க லோன் வாங்குறீங்க. ஸோ டோட்டலா நீங்க 51 லட்ச ரூபாய் நீங்க லோன் வாங்குறீங்கன்னா 1.28 crores டோட்டலா நீங்க பே பண்ணுவீங்க. அதாவது 25 வருஷத்துக்கு இந்த 42,000 ரூபாய். ஸோ டோட்டலா இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 77.3 lakhs வந்து நீங்க பே பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த லோன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நீங்க டோட்டலா வந்து 25.7 lakhs பே பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் முடியும் போது 47.5 lakhs தான் உங்க அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் இருக்கும். எவ்வளவு பிரின்சிபல் குறைஞ்சிருக்கும்னா 3 லட்சம் தான் குறைஞ்சிருக்கும். இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 22.2 lakhs பே பண்ணிருப்போம் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்ல. நெக்ஸ்ட் அடுத்த 5 இயர்ஸ்ல, ஸோ 10 இயர்ஸ் முடியும் போது இன்னொரு 25.7 lakhs நம்ம பே பண்ணிருப்போம். டோட்டலா அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் எவ்வளவு இருக்குன்னா 42.2 lakhs வந்து அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் இருக்கும். டோட்டலா 8.8 lakhs வந்து பிரின்சிபல் குறைஞ்சிருக்கும் 15 இயர்ஸ்ல. ஸோ இந்த சினாரியோல பாத்தீங்கன்னாலும் 9%ல உங்களுக்கு லோன் கிடைச்சிருந்தாலும் நீங்க டோட்டலா 15 இயர்ஸ்க்கு நீங்க எவ்வளவு பே பண்ணிருப்பீங்கன்னா கிட்டத்தட்ட 76 to 77 lakhs பே பண்ணிருப்பீங்க. அப்பவும் உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் பாத்தீங்கன்னா 33.8 lakhs இருக்கும். எவ்வளவு பிரின்சிபல் ரெடியூஸ் ஆயிருக்கும்னா 17 lakhs ரெடியூஸ் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த சினாரியோல நீங்க யோசிச்சு பாருங்க, நான் 15 வருஷத்துல 76 லட்ச ரூபா நான் கட்டியிருக்கேன், ஆனா 17 லட்சம் தான் வந்து எனக்கு பிரின்சிபல் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சு அவசரப்பட்டு நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா இது வந்து தப்பாயிடும். நீங்க அடுத்த 5 வருஷத்துல அகைன் 25 லட்ச ரூபா நீங்க பே பண்ணுவீங்க. 20.6 lakhs வந்து அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் இருக்கும் 20 வருஷம் முடியும் போது. நெக்ஸ்ட் கடைசி 5 வருஷத்துல முடியும் போது உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் இருக்காது, பிரின்சிபலும் 51 லட்சம் முடிஞ்சிருக்கும். ஸோ எவ்வளவு பிரின்சிபல் கடைசி 25 லட்சத்துல பே பண்ணிருப்பீங்கன்னா 20 லட்ச ரூபாய் பிரின்சிபல் கடைசியில பே பண்ணிருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து ஜஸ்ட் 5.1 lakhs தான் நீங்க கடைசி 5 இயர்ஸ்ல நீங்க பே பண்ணுவீங்க.
ஸோ நீங்க அவசரப்பட்டு இந்த 15 இயர்ஸ்ல முடியும் போது எனக்கு 33 lakhs தான் இருக்குன்னு சொல்லி நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா அது வந்து தப்பாயிரும். ஏன்னா கடைசி 10 வருஷத்துல நீங்க பே பண்ண போறது இந்த 12.5 lakhs பிளஸ் 5.1 பாத்தீங்கன்னா 17.6 lakhs தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க கடைசி 10 வருஷத்துல. அப்ப அந்த 17.6 lakhs டிவைடட் பை 33.8 நீங்க போட்டீங்கன்னா 10 வருஷத்துக்கு 5.2% தான் ஃபிளாட் இன்ட்ரெஸ்டே வரும். ஸோ எப்பவுமே ஹவுசிங் லோனை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா அவசரப்பட்டு ப்ரீ க்ளோஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக வேற ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ல உங்களுக்கு பெட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும், உங்க வெல்த் கிரியேட் ஆகும். பிளஸ் நீங்க இந்த ஹவுசிங் லோனை கண்டினியூ பண்றது மூலமா உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ஹவுசிங் லோன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நவ். அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா எந்த வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது புரியல, இன்னும் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸை சென்ட் பண்ணுங்க, நாங்கள் அதில் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.